பஞ்சமங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட நீங்காத செல்வம் நிறையும் என்று இந்த பாவை நோன்பினால் நாட்டுக்கு உண்டாகப் போகும் பயனை 3வது பாசுரத்திலே தெரிவித்தாள் ஆண்டாள் நாச்சியார். இன்றைய 4வது பாசுரத்திலே இந்த நோன்புக்கு மழை பொழிய வேண்டும் என்னால் அது எப்படி பெய்ய வேண்டும் என்று அந்த மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதை வருண தேவதையை பார்த்து ஆணையிடுகிறார்கள் இந்த பாசுரத்திலே. ஆழிமழை கண்ணா உன்னு நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதையை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும் பொழுது அவன் என்ன காரியம் செய்கிறானோ அந்த காரியத்தை இட்டே அவனை அழைக்கிறார்கள். ஆழி மழைக்கண்ணா, கண்ணா என்னால் தலைவன் என்று ஒரு அர்த்தம். ஆழிமழை என்னால் மழை என்பது எப்பொழுதுமே அது வட்டமாகத்தான் பெய்யுமா, எத்தனை சுழி மழை விழுந்தது என்ன அந்த காலத்திலே கேட்பார்கள். அது ஆழிமழைக்கு கண்ணா, இந்த ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒளித்து வைத்து கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் நீ எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும், மொத்த மழையையும் எங்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும். அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று அதையும் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாள். ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி. ஆழி உள்புக்கு, ஆழி என்னால் சமுத்திரம். நீ எடுக்க இந்த மேகம் வருது இல்லையா, மழை எடுத்துன்னு வருது, அது எங்கேருந்து வருது மழை எடுத்துட்டு என்னால் சாதாரண ஏதோ குளத்திலிருந்தோ ஏரியிலிருந்தோ அந்த ஜலத்தை எடுக்கக்கூடாது. நீ எங்கு போய் எடுக்க வேண்டும் என்னால் ஆழில் புக்கு, சமுத்திரத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். அதுவும் சமுத்திரத்திலிருந்து ஏதோ மேலேந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆழி உள்புக்கு, நன்னா ஆழமாக போய் அங்கிருந்து உள்ளிருந்து அந்த ஜலத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும். ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி. மழை வரும்பொழுது பெரிய ஆரவாரத்தோடு வரணும். ஆரவாரம் என்னால் அந்த மின்னல்கள் இடிகள்லாம் வருமே, மழை வரப்போகிறதுன்னு மழை வருவது அடுத்தது, ஆனால் மழை வரப்போகிறது என்று அந்த இடி ஓசை மின்னலையெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, அந்த சந்தோஷத்தை நீ எங்களுக்கு முதலிலே கொடுக்க வேண்டும். ஆர்த்து, ஆனால் ஆர்த்து என்பதற்கு ரொம்ப அழகாக ராமாயணத்திலிருந்து ஒரு கட்டத்தை காட்டுகிறார்கள். திருவடி அனுமார் லங்கைக்கு போய்விட்டார் சீதா பிராட்டியை தேடுவதற்கு. போயிற நாள்கள் ஆகிவிட்டன, ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. எல்லாம் அந்த தேசத்தினுடைய தென்கோடியிலே வானர வீரர்கள் எல்லோரும் அனுமார் எப்போ வருவார், ஆஞ்சநேயர் எப்போ வருவார்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வரவே இல்லை, நாள் ஆகிவிட்டது. ஆனால் திடீர்னு ஒரு சமயத்திலே அவர் சீதா பிராட்டியை கண்டுவிட்டேன் என்று பெரிய ஆரவாரத்தோடு வந்தார். அது வர வரைக்கும் இந்த வானர வீரர்களுக்கெல்லாம் பெரிய சோகம். ஐயோ, நாம் எப்படி போய் ராஜாவுடைய முகத்திலே முழிப்பது, அவர் சீதையை காணும்னு சொன்னால் நம்மை கொன்று விடுவார், நமக்கும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், என்ன செய்வது, இங்கேயே பேசாத நாம் பிராணனை விட்டுடலாமா என்று அந்த வானர வீரர்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தார்களாம். அப்படி நினைத்திருக்கின்ற சமயத்திலே பெரிய ஆகாசத்திலே பெரிய ஆரவாரத்தோடு திருவடி ஆஞ்சநேயர் வந்தாரே, அந்த இடத்திலே அந்த ஆஞ்சநேயரை பார்த்த பொழுது எந்த சந்தோஷம் அந்த வானர வீரர்களுக்கு ஏற்பட்டதோ அந்த சந்தோஷம் நீ இங்கே மேலே இடி இடிக்கும் பொழுது எங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஆர்த்து ஏரி, மலை மேலே ஏறி இந்த மழையானது பொழிய வேண்டும். அதற்கு மேலே வெறுமை வந்தால் போருமா, உன்னுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும், மேகத்தினுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. எம்பெருமான் ஊழிக்காலத்திலே அவனுக்கு ஒரு நிறம் ஏற்படுமா. ஊழிக்காலம் என்னால் பிரளயம் முடிந்து அவன் இந்த உலகங்களை எல்லாம் மறுபடியும் சிருஷ்டிக்கிறானே, உலகத்தை எல்லாம் அழிக்கிறான், அழித்து இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய வயத்துக்குள்ளே வைத்துக் கொள்கிறான்.
மறுபடியும் சில காலம் கழித்து உலகத்தை எல்லாம் உண்டாக்குகிறான். நம்ம எல்லோருக்கும், ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் இந்த கரண கலைவரங்கள் சரீரங்களை எல்லாம் கொடுக்கிறானே, அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருமேனி நன்றாக கருத்து இருக்குமா. ஏன்னா அந்த சமயத்தில் அவனுக்கு கருணையே வடிவெடுத்து அவன் இருப்பான். ஏன்னா கருணையே வடிவெடுத்து இருந்தால்தானே நமக்கெல்லாம் இந்த சிருஷ்டியை எல்லாம் நன்றாக பண்ண முடியும். அதனால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஏன்னா அவனுடைய திருமேனி போலே நன்றாக நீ கருக்க வேண்டும். அழகான வார்த்தை. இங்கே என்ன வார்த்தை? ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்துன்னு சொன்னாலே போகும், இல்லை ஊழி முதல்வன் போல் மெய்கருத்துன்னு சொன்னால் போகும். உருவம் போல் மெய்கருத்து என்ன ரெண்டு வார்த்தை அங்கே என்ன ஆண்டாள் இங்கே பிரயோகித்திருக்கிறாள் என்று பார்த்தால், இங்கே என்ன விசேஷம் என்னால் அந்த மேகங்களை பார்த்து இங்கே தெரிவிக்கிறார்களாம். என்ன சொன்னா, அவனை போலே நீ கருமைய வேண்டாம் ஏறிட்டு கொள்ளலாமே தவிர அவனுடைய கருணையை உன்னால் ஏறிட்டு கொள்ள முடியாது. அவனுடைய கருமையை நீ ஏறிட்டு கொள்ளலாம், ஆனால் அவனுடைய கருணையை ஒரு நாளும் நீ ஏறிட்டு கொள்ள முடியாது. அவனை போல அந்த நிறத்தை மட்டும் ஏறிட்டு கொண்டு நீ வர வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சரித்திரத்தை இங்கே காட்டுகிறார்கள். பராசர பட்டர் திருவரங்கத்திலே இருந்தார். நித்தியம் பெருமாளை போய் சேவிப்பார். ரங்கநாதர் நம்பெருமாளை போய் சேவிப்பார். அப்படி சேவிக்கும் பொழுது ஒரு நாள் நம்பெருமாள் என்ன பண்ணார், பராசர பட்டரை ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு தனியாக அனுபவம் கொடுக்கலாமேன்னு ஒரு நாள் நாச்சியார் திருக்கோலம்னு சாத்திண்டார். இப்போ கூட வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள், அதுக்கு ஏகாதசிக்கு முதல் நாள் நாச்சியார் திருக்கோலம் என்று நம்பெருமாள் சாத்தி கொள்கிறார். அவர் பராசர பட்டர் வரும்பொழுது தாயாருடைய புடவை எடுத்து கட்டிண்டார். தாயாருடைய ஆபரணங்கள் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டார். கொண்டை கண்டை எல்லாம் தாயார் மாதிரியே அப்படியே சாத்திண்டு தாயாரா பெருமாளானே தெரியாத அளவுக்கு அவர் நின்றுட்டார். தாயாராகவே மாறி நிற்கிறார் ரங்கநாதர். பராசர பட்டர் வந்து சேவித்தார். சேவித்த உடனே பெருமாள் பார்த்து கேட்டாராம், என்ன நன்னா சேவிச்சேரா? நான் நன்னா சேவித்தேன், நான் அப்படியே தாயார் மாதிரியே இருக்கேனா அப்படின்னாராம். ஆமாம், தாயார் மாதிரியே இருக்கிறே, அதே புடவை, அதே நகைகள், அதே தலை அலங்காரம் எல்லாம் தாயார் மாதிரியே இருக்கே அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் ஒன்று மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா. என்ன இல்லை என்னால், தாயாரை போலேயே நீர் வேஷம் போட்டுருக்கீர், ஆனால் தாயாருடைய அந்த கருணை பார்வை உங்கள் கண்ணிலே வரவில்லையே. உம்முடைய பார்வை எப்பொழுதுமே தாயாருடைய கருணை பார்வை அளவுக்கு உமக்கு கருணை கிடையாது. பெருமானும் கருணை உடையவன் தான். ஆனால் தாயாருடைய கருணையை பார்க்கும் பொழுது, பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்கிறாளே, அவளுடைய கருணையை பார்க்கும் பொழுது எபெருமானுடைய கருணை என்பது அது கருணைன்னே சொல்ல முடியாது. இப்போ நாச்சியார் விழிக்க ஒண்ணாதிரே என்ன ஒரே வார்த்தையிலே பராசர பட்டர் சொன்னாராம். அவளை போல நீ வேஷம் போட்டுக்கலாமே தவிர அவளுடைய கருணை பார்வை உனக்கு வராது என்று சொன்னார். அது மாதிரி ஆண்டாள் இங்கே என்ன தெரிவிக்கிறாள்? ஆண்டாள் சொன்னா போல தான் பராசர பட்டர் சொன்னார். ஆண்டாள் இங்கே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து. பெருமாள் பாழி அந்தோளுடை பற்பனாபன், எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திருக்கையிலே ஒரு கையிலே சக்கராயுதம், ஒரு கையிலே பாஞ்சஜன்யம். அந்த சக்கரம் என்பது எப்படி இருக்கும் என்னால், அப்படியே கோடி சூரியன், 1000 கோடி சூரியன்கள் சேர்ந்தார் போலே ஒரே சமயத்திலே வருகிறா போலே பிரகாசம். அப்படி அந்த பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி, அந்த சக்கராயுதத்தை போலே நீ மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்னதிருந்து, வலம்புரி அந்த சங்கு இருக்கிறதே, அந்த சங்குக்கு என்ன பெருமை என்னால், சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்து என்று அந்த பாரத யுத்தத்திலே இவன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் ஊதின உடனே அத்தனை கௌரவர்களும் அந்த சமயத்திலேயே மாண்டு விட்டார்கள். பின்னாலே இந்த பீமனோ அர்ஜுனனோ இவர்களெல்லாம் கொன்றதெல்லாம் ஏற்கனவே மாண்டவர்களைத்தான் இவர்கள் கொன்றார்கள் என்று பாரதத்திலே தெரிவிக்கிறார்கள். அதுபோலே அந்த ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து, அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய முழக்கம் எப்படி இருக்குமோ அதுபோல நீ ஆரவாரத்தோடு முழங்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து, தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல். தாழாதே என்னால் கொஞ்சம் கூட நீ இந்த தாமதிக்காமல் நீ மழையை பொழிய வேண்டும். ஏதோ நாங்கள் இன்றைக்கு பிரார்த்தித்தோம், மழை ரொம்ப நாள் கழித்து 10 நாள் கழித்து வந்தது, 15 நாள் கழித்து வந்ததுன்னு இல்லாமல் நீ உடனடியாக அந்த மழையை பொழிய வேண்டும். எம்பெருமான் ஒரு பக்தருக்கு, ஒரு அடியவருக்கு ஆபத்து என்னால் எப்படி உடனே எம்பெருமான் ஓடி வருவான். ஒரு கஜேந்திரனுக்கு ஆபத்து என்னால்
அடுத்த நொடியே ஓடி வருகிறான். பிரகலாதனுக்கு ஆபத்து என்றால் அடுத்த க்ஷணமே அவன் ஓடி வருகிறான். அதுபோல சரி இன்னைக்கு தானே அவருக்கு ஆபத்து, 10 நாள் கழித்து நாம் வருவோம் என்று இல்லாமல் உடனே தாழாமல் ஓடி வருகிறான் எம்பெருமான். அதுபோலே தாழாதே நீ வர வேண்டும். வந்து அந்த மழையானது எப்படி பொழிய வேண்டுமென்னால் சார்ங்கம் உதைத்த சரமழை போல். எம்பெருமானுக்குடைய வில் இருக்கிறதே அதுக்கு சார்ங்கம் என்று பேர், அவனுக்கு சார்ங்க பாணி என்று பேர் நாம் சொல்லுகிறோமே. சார்ங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை என்ன அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போலே சரவர்ஷம் பவர்ஷ என்று காட்டுகிறார்கள் ராமாயணத்திலே. அவன் அந்த பெரிய யுத்தங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ராட்சதர்கள் நிற்கிறார்கள். அந்த ஆயிரக்கணக்கான ராட்சதர்கள் ஒரு காலத்திலே ஒரு ராமனை பார்த்தார்களாம். உடனே கஞ்சுமிட்டி பார்த்தால் இங்கு 1000 ராமர்கள் நிற்கிறார்களாம். உடனே கஞ்சுமிட்டி பார்த்தால் அங்கு ராமனே தெரியவில்லையாம். ராமன் இது மாதிரி எல்லாம் இந்த மாயாஜாலம் எல்லாம் பண்ண மாட்டானே, ஏன் இப்படி மாறி மாறி நமக்கு தெரிகிறான் என்னால் அந்த ராமனுடைய வேகம் அது எப்படிப்பட்ட வேகம் என்னால் 1000 பேருக்கு சமமாக அப்படி வேகமாக அங்கே போகிறான் வருகிறான். அந்த சமயத்திலே 1000 உருவங்கள் 1000 ராமர்கள் தெரிகிறார்கள். அவனுடைய வேகத்தை பார்க்கும் பொழுது ராமனே எங்கு என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி ஆயிரக்கணக்கான பேரை அவன் ஒரே சமயத்திலே அவனுடைய அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் வருகின்றன. விசேஷமாக சொல்ல வேண்டுமென்னால் ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களை 1.5 முகூர்த்தத்திலே அவன் முடித்தார் என்னால் அப்போ எத்தனை பானங்கள் அவனுடைய வில்லிலிருந்து எவ்வளவு வேகமாக எல்லாம் வந்திருக்கும். அப்படி நீ பொழிய வேண்டும். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். சின்ன வித்தியாசம் என்ன, ராமனுடைய பானத்தினாலே பலர் விழுந்தார்கள். எல்லாரும் கெட்டவர்கள் தான், ராட்சசர்கள் தான். ஆனாலும் அதில் பலர் விழுந்தார்கள். ஆனால் உன்னிடந்து வரக்கூடிய இந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய மழையினால் யாரும் விழக்கூடாது, எல்லோரும் வாழ வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். அதுவும் எப்படின்னா நாங்கள் இந்த மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடுவதற்காக, இந்த மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து செய்வதற்காக நீ இங்கே வர வேண்டும் என்று, மழை பொழிய வேண்டும் என்று மழைக்கு அதிபதியான இந்த பர்ஜன்ய தேவதை வருண பகவானை பார்த்து இங்கே ஆணையிடுகிறாள் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே. நாள்தோறும் திருப்பாவை பாசுரத்தினுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.